முன்னாடிலாம் பொங்கல் வந்தால் ஏதோ தமிழக அரசு நமக்கு உதவி செய்யும், ஒரு சிறப்பு உதவித்தொகைன்னு சொல்லி ஏதோ ஒரு 1000 2000 கொடுக்கும் அப்படின்னு இருந்த காலம் மாறி இப்போ சிறப்பு பொருள்னு சொல்லி அந்த பொருளே கிடைக்காத நிலைமையில் பல ரேஷன் கடை கிராமத்துல எல்லாம் இருக்குது. சில கடையில் பார்த்தீங்கன்னா கரும்பே இல்லைங்கிறாங்க. இன்னும் கொடுமை, சில கடையில் கரும்பு இருந்தாலும் கொளுத்தட்டையாக கிடக்குது. அதை திங்கிறதுக்கு திங்காமவே இருந்துட்டு போகலான்னு. அதுக்கு மேலே ஒரு படி போய் பாவம் இந்த வயதானவங்க முடியாதவங்க அங்கீகார சான்று கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சிஸ்டம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, மாதம் பிறந்தோடனே வாங்கக்கூடாதான் அந்த கார்டுதாரர்களாம். அதுக்குன்னு ஒரு தேதி, மாத கடைசியில் தான் 25 தேதிக்கு பின்னாடி தான் வாங்கணும்னு ஒரு திட்டம், புது சிஸ்டம். இவங்களெல்லாம் யாரையும் கேள்வி கேட்க முடியலைங்க. கேட்டால் மேல் அதிகாரியை கேளு, அந்த அதிகாரியை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன கரெக்டான பதில் விளக்கம் கொடுக்கும்னு தெரியல. எத்தனை பேர் தான் எத்தனை கிராமத்தில் தான் ஆர்டிஐக்கு போட்டு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க வேண்டியது தமிழக அரசு மட்டும்தான். மக்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அதை தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கூடிய விரைவில் மாற்றம் தான் வரும். என்ன சொல்கிறீங்க மக்களே?